Hi friends, வணக்கம். வெல்கம் டு சேனல் டு Z இன் மைனிங். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மைனிங் வேகன்சிக்கான டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனிங் வேகன்சி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ், கேட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் அண்ட் டிஜிஎம்எஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வீடியோஸ், அதர் மைனிங் ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கரியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எப்போலாம் நம்ம வீடியோ போடுறோமோ அது நோட்டிஃபை ஆகும். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிக்கான டீட்டெயில்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா என்எம்டிசி லிமிடெட் அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் கிட்டேருந்து. ஓகேங்களா? என்றைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 31/1/2026 இல்லை ஜனவரி 30 தான் பார்த்தீங்கன்னா 30th January 2026. ஓகேங்களா? அன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. எதுக்கு அப்படின்னா டெக்னிக்கல் அப்ரெண்டிஷிப் விச் மீன்ஸ் டிப்ளமோ முடித்தவங்க அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங்காக பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்டர் அப்ரெண்டிஷிப் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நிறைய டிசிப்ளினில் இருக்குது. நம்ம வந்து மைனிங் இன்ஜினியரிங் மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா? இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா டிப்ளமோ இன் மைனிங் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா இது 2023, 24 ஆர் 25 இந்த இயரில் பாஸ் அவுட் ஆனவங்களாக இருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது வில்லிங்னஸாக இருக்கீங்கன்னா இதோடைய அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இதை ஒரு ப்ளைன் பேப்பரில் விச் மீன்ஸ் ஒரு வேர்டில் நீங்கள் டைப் பண்ணி எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணி இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த அப்ளிகேஷன் அங்கேயே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹார்ட் காப்பி வந்துட்டு 21st February ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 25 years கொடுத்துருக்காங்க ஃபார் த ஜென்ரல் ஃபார் தி ஜென்ரல் அண்ட் ஓபிசி. ஓகேங்களா? 30 years வந்து பார்த்திங்கன்னா SC/ST கேண்டிடேட்டுக்கு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்எம்டிசிலேயே வேறு எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் எடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை செஞ்சு அப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு natseducation.government.in இந்த போர்ட்டலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் வச்சுருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? திரும்ப அதே தான் கொடுத்துருக்காங்க. இங்கே இதான் பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட் சேம் இதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணணும். ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபார் த டெக்னீஷியன் டிப்ளமா அப்ரெண்டிஷிப் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ போடுற மாதிரி இந்த ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்து சேம் இங்கே என்ன டீட்டெயில் இருக்கணும் எல்லாமே வரணும். சேம் இதே மாதிரியே வரணும். உங்கள் நேம் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் போட்டுக்கோங்க, மதர் நேம் போட்டுக்கோங்க, உங்கள் ஆதார் கார்டு நம்பர் போட்டுக்கோங்க, அகாடமிக் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது டிப்ளமோ இன் மைனிங் போட்டுக்கோங்க, நேட்ஸ் அண்ட் என்ரோல்மெண்ட் இருக்கும்ல அந்த என்ரோல்மெண்ட் நம்பர் போட்டுக்கோங்க. உங்களோட இன்ஜினியரிங் டிசிப்ளின் பார்த்தீங்கன்னா நீங்கள் மைனிங் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எந்த இயர் பாஸ் அவுட் ஆனீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒரு டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்டில் 10th இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கும் அந்த டேட்டை போடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆனி வைக்கணும். இது SC/ST இருக்கீங்க, PWD இருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து தனியாக வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து எம்ப்ளாய்மெண்ட்டு நீங்கள் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் நம்பர் வந்து கொடுக்கணும். உங்களுடைய அட்ரஸ் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் கொடுக்கணும், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுக்கணும். ஓகேங்களா? நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்எம்டிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ட்ரைனிங் எதாவது எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி நீங்கள் நோ தான் தர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா வந்து நீங்கள் ட்ரைனிங் எடுக்கலன்றதுக்காக தான் இந்த அப்ரெண்டிஷிப் அப்ளை பண்ண வரீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வேறு ஏதாவது இருக்குது 1 month 2 month அந்த மாதிரி இருக்குன்னா அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லை பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஷிப் எதுவும் நீங்கள் வரீங்கன்னு போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வாய்ப்பில்லை நோன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணி சைன் பண்ணி டேட்லாம் போட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களுடைய ஏஜ் லிமிட்டுக்கு உங்களுடைய டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு, ஓகேங்களா, உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி ஒன்று, ஓகேங்களா, இது எல்லாத்துக்கும் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் பர்த்துக்கான ஏதாவது ப்ரூஃப் ஒன்று, உங்களுடைய கம்யூனிட்டி ப்ரூஃப் ஒன்று, ஓகேங்களா, இது எல்லாத்தையும் வச்சு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்க அந்த மேலே சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 21st February ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்ளை பண்ணுங்கள். ஆர் அட்லீஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது அவங்க வந்துட்டு யூஸ் ஆகணும்னு நினச்சிக்கோங்கன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு இந்த வீடியோஸ் அனுப்பிவிடுங்க. அவங்களுக்கு அது யூஸ் ஆகட்டும். நான் சொன்ன மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.